இட்ஸ் ஏ கூலி ஃபீவர். இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ் ப்ரமோட் பண்ணுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏ சர்டிஃபிகேட்னால இந்த படம் பெரிய தாக்கத்தை சந்திக்க போகுதுன்றாங்களே. இல்ல தாக்கம் அடுத்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனைவருக்கும் சொந்தமானவருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏதோ 40க்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ரஜினிகாந்த். அவர் அந்த காலம் சொன்னதெல்லாம் போச்சு. இன்னைக்கு கிட்ஸ் கொண்டாடுறாங்க. என் குழந்தை 1.5 வயசு குழந்தை சிட்டுக்குக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பெரிய யூனிவர்சல் ஹீரோ, குழந்தைகளுக்கான ஹீரோ. அவர் படம் ஏவா அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் 1989 சிவா. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 35 வருஷம் அவரே ஏன் ஏ சர்டிஃபிகேட் வாங்காத படங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா தரப்பு மக்கள், குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், சின்ன வயது அவரை பார்த்து ரஜினி மாதிரி சட்டை போட்டால், ரஜினி மாதிரி ஸ்டெப்பு போட்டேன்னு சொல்கிறவங்க குழந்தைங்களுக்குலாம் இன்றைக்கி திரையரங்கில் இந்த கூலியை பார்க்க முடியாதுன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. ஒரு ஏ சர்டிஃபைட் ரஜினி ஃபிலிமா அப்படின்ற வருத்தம் இருக்குது. நம்ம கொண்டாடிக்கலாம். பாருங்கள், ரா ஆக்ஷன் ரக்கடா படத்தை பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாம் பேக் டு ஃபார்ம் ஆக்ஷன் அவதாரலாம். ஆனால் ஒரு குடும்பமாக நான் தேட்டருக்கு போகிறேன்னா என் குழந்தைங்களை கூட்டிட்டு தான் தேட்டருக்கு போகணும். அவங்க தான் ரஜினி ரசிக்கக்கூடியவங்க. அவங்களே உள்ளே விட முடியாதுன்னா நான் மட்டும் எப்படி போக முடியும் தேட்டருக்குன்ற கேள்வி பல குடும்பத்தில் வருது. எங்கே விட்டுட்டு போகிறீங்க? அவங்கள விட்டுட்டு நீங்கள் படம் பார்க்க முடியுன்ற கேள்வி எழுது. குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ வேண்டிய படம் அப்படின்னு தான் ரஜினி படத்தெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு 18க்கு மேலே தான் வரணும், இட்ஸ் ஏ ஃபிலிம் அப்படின்னு போல்டாக நம்ம போடுவதே என்ன சார் ரஜினி சார் அப்படின்ற இந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்க வச்சிருச்சு. மறந்துடாதீங்க, நம்ம ஊரில் ரூல்ஸ் சிங்கிள் ஸ்க்ரீன் செங்கல்பட்டில் தானா யார் எங்கே உட்காந்து பார்த்தாலும் தெரிய போதில்லை. சிட்டியில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. 18க்கு கீழே ஏ சர்டிஃபைட்னா இதே சர்டிஃபிகேஷன் வெளியூர்லேயும் இருக்குது. டைட்டர் ரூல்ஸ் இருக்குது. யூஎஸ்ஏல என்ன பண்ண போகிறீங்க? கல்ஃபில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக பண்ணுவீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுங்களே குழந்தைங்களுக்கு. இந்த ஜெனரேஷன் கிட்ஸுக்கு ரஜினி இசம், சூப்பர் ஸ்டார் இசம் பார்க்க முடியாதுன்ற வருத்தம் இருக்குது. ஆக்ஷன்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜுக்கு படம் பண்ணும்போதும் சரி, எடுக்கும்போதும் சரி, இது ஏ சர்டிஃபிகேட்டை நோக்கி நகரம்னு யாருமே உணரலையான்ற மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. கலெக்ஷன்லாம் அடுத்ததுங்க. தலைவர் படம்னா யூஆ இருக்கணுங்க, இல்லை யூஏவா இருக்கணும். சில பல பிரச்சனைகள் இருக்குது. கபாலிக்கே நீங்கள் யூஏ கொடுத்துருக்கணுமா? அது ஏ இல்லை. படம் வெட்டுறாங்க, குத்துறாங்க அப்படின்ற சர்ச்சைகள் எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு நான் ரஜினி ரசிக்கிறேன்னா என் குழந்தை ரசிக்கணும்னு ஆசைப்படுவேங்க. நான் தீவிர ரசிக்கணும், அவனும் ரசிக்கணும். அவனையும் பார்க்க விட மாட்டோம், நாங்கள் ஏ கொடுப்போம் அப்படின்றதுல அதில் பெருமைப்பட்டுக்கிறதுல என்ன அதிசயம்னு எனக்கு புரியல. அஃப்கோர்ஸ் ஒரு ரஜினி ரசிகன்ற பார்வையிலையும் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். வருத்தமாக இருக்குது ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நீங்கள் ஏ கொடுப்பது என்பது.